வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். இந்த வீடியோல நாம பீகார் மாநிலத்திற்கான கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போறோம். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் நவம்பர் மாதம் 6, 11 அப்படின்னு சொல்லிட்டு 2 கட்டமா நடைபெறவிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. 243 தொகுதிகள். என்டிஏ, மகாகட்பந்தன், ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி, அசாதுதீன் ஓவைசியினுடைய ஏஐஎம்ஐஎம், ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு களம் இருக்குது. ஸோ நேரடியான மோதல்னு பார்த்தோம்னா என்டிஏ வெர்சஸ் மகாகட்பந்தன், ரெண்டு பக்கமும் சிக்கல், ரெண்டு பக்கத்துலையும் குழப்பங்கள், ரெண்டு பக்கத்துலையும் போட்டா போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த வீடியோல நாம மைஸ்டிக் அப்படின்ற செஃபாலஜிஸ்ட் அவருடைய டீம் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்க மொத்தமா 15,306 சாம்பிள்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி நம்ம பார்க்கும் பொழுது முதன்முறை வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவர்கள் என்டிஏவுக்கு 36.5% பேர் வாக்களிக்கவிருக்கிறாங்க. இந்திய அலையன்ஸுக்கு 42% பேரும், ஜன்ஸ்வராஜுக்கு 16.6% பேரும், மற்றவர்கள் 4.9% பேர் மற்ற கட்சிகளுக்கு வாக்களிக்க போறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்லாமியர்களினுடைய ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்டிஏவுக்கு 4.3% பேர், இந்திய அலையன்ஸுக்கு 64.9% பேர், ஜன்ஸ்வராஜுக்கு 11.8% பேர், மற்ற கட்சிகளுக்கு 18.9% பேர் வாக்களிக்கிறதுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களினுடைய அந்த கருத்து கணிப்பு முடிவுல ஃபைண்டிங்ஸா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா எல்லாத்தையும் சேர்த்து வைத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்டிஏ 42.1% வாக்குகளையும், இந்திய அலையன்ஸ் 41.6% வாக்குகளையும், ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 11.3% வாக்குகளையும், மற்றவர்கள் 5.1% வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைஸ்டிக் அவரினுடைய டீம் எடுத்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது என்டிஏ அலையன்ஸ் இந்திய அலையன்ஸை விட ஒரு 0.7% முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ இவருடைய ஒப்பீனியன் போல் ரிசல்ட்ஸுமே வந்துட்டு ரெண்டு அணிகளுமே வந்துட்டு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்குறாங்க களத்தில் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இருந்தாலுமே ஒரு 0.7% அப்படின்றது பெரிய அளவில் கேப் இல்லை அப்படின்றது தான் வந்துட்டு இவருடைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சீட் வைஸ் இவங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கல, பர்சன்டேஜ் வைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ரிசல்ட்ஸ் மீண்டும் ஒரு முறை என்டிஏ 42.1%, இந்திய அலையன்ஸ் 41.4%, ஜன்ஸ்வராஜ் பார்ட்டி 11.3%, மற்றவர்கள் 5.1% சொல்லியிருக்கிறாங்க. இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது இந்திய அலையன்ஸை விட என்டிஏ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க. களம் ரொம்ப டைட்டா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.